Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த தரமற்ற கட்டுமானத்தால் பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடித்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 320 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டிய மேம்பாலத்தில் விரிசல் ஏற்படுவது அரசின் அலட்சியத்தையும் கட்டுமானத்தில் ஊழல் நடந்திருக்கலாம் என்பதையும் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்க தரமான கட்டுமானத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிநீர் வாரிய அதிகாரிகள் மட்டுமே மாதாந்திர மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் மின் வாரியம், உணவு வழங்கல் துறை மற்றும் வருவாய்த்துறை தொடர்பாக கூறப்படும் குறைகளை கேட்க அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் பங்கேற்பதில்லை என்றும் குற்றம் சாட்டிய மாமன்ற உறுப்பினர்கள் குடிநீர், கழிவுநீர் இணைப்புக்கு ஆன்லைன் வழியாக மட்டும் பணம் செலுத்துவதில் சிரமம் உள்ளதால் காசோலை, வரைவோலையை வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மேலும் சாலைகளை பல பணிகளுக்காக துண்டிக்கும் அதிகாரிகள் அதற்காக மீட்டருக்கு 5200 ரூபாய் மற்றும் 18% GST வசூலிப்பது அதிகப்படியானது என்றும் மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். அப்போது புதிதாக மின் இணைப்பு கேட்போருக்கு லஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் மின் இணைப்பு சரியாக வழங்குவதில்லை என்று அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் குற்றம் சாட்டினார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்தது திராவிட மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.